ரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே தெய்வ சாயல் தந்தாரே தெய்வ ரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே தெய்வ சாயல் தந்தாரே தெய்வ ரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே
பெண்ணுக்குரியவனாக்கவே. மிரியா பேசியே குஷ்டரோகத்தை வாங்கினான். அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ மதில் விழன்மா 7 நாள் சைலண்ட்டாக சுற்றணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு முறுமுறுக்கிறதுல. எங்கே போனாலும் முறுமுறுப்பு. மன்னவை கண்டா முறுமுறுப்பு, காடுகளை கண்டா முறுமுறுப்பு, எதை பார்த்தாலும் இந்த முறுமுறுப்பு கத்தருக்கு அருவறுப்புன்றனால தான் நீங்கள் இந்த எரிகோ சுற்றி வரும்போது ஒரு பய பேசக்கூடாது, நல்லதும் பேசக்கூடாது, பொல்லாதும் பேசக்கூடாது. 6 நாள் 6 முறை சுற்றி வரணும், 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வரணும். மௌனமாக கர்த்தர் இதை செய்ய வல்லவர். அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேசாது. ஆகவே தான் யாத்திராமம் 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. சங்கீதம் 46:10-11 அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திரு, ஜோமனிட்டியா அமர்ந்திரு, அற்புதத்தை எதிர்பார்க்கிறியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அமர்ந்திரு. 4 பேர்கிட்ட சொல்லி சிலட்ட கஷ்டப்பட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். கேட்குற மாதிரி கேட்கப்பாங்க, உண்மையில் கேட்க மாட்டாங்க. திருப்பி அதே கேள்வி, ஆண்டவர் சோமாக்குவாரா? கண்டிப்பாக சோமாக்குவார். இவ்வளோ நேரம் தான் கவுன்சிலிங் கொடுத்ததே அதுதான். பிறகு சோமாக்குவாரா? நம்பலாமா? அமைதியாக கத்தவன சோமாக்குவார். பேசுனா அற்புதமே கெட்டு போகும். பேசாத, அமைதியார். ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டு தாய் வீட்டு போடிடும். தாய் வீட்டிலேருந்து அவங்களுக்கு பாலும் பழமும் அது இதெல்லாம் கொடுத்து மொய் கொடுத்து பொருள் கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சா 3 நாள் தான் இருப்பா, ஓடி வந்துடுவா. ஏன்னா மாமியார் 3 பேசுனா இவா 10 பேசுவா. அந்த அம்மாவுக்கும் வாய் அடக்க தெரியாது, இந்த மருமகளுக்கும் வாய் அடக்க தெரியாது. புருஷன் கூட வாழ முடியாமல் தாய் வீட்டிலே இருப்பான். தாய் ஒரு நாள் சொன்னா, அம்மா இங்கே ஒரு முனிவர் இருக்கிறார், முனிவர்கிட்ட போய் கொஞ்சம் மந்திரிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாதாரண தண்ணி இல்லை, மந்திரிச்ச தண்ணி. உங்கள் மாமியார் எப்போ உன் மேலே கோபப்படுறாரோ, எப்போ உன் மேலே புரிஞ்சு தள்ளுறாங்களோ, உடனே இந்த தண்ணியை வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்கோ. கரெக்டாக டைம் பாரு, 1 மணி நேரம் கழித்து வெளியே துப்பிடு. இந்த மந்திர தண்ணி உங்கள் மாமியார் வாய் அப்படியே அடைச்சிடும். உங்கள் மாமியார் பேசவே மாட்டாங்க. முதல் நாள் மாமியார் சண்டை வந்துச்சு, ஓடி போனால் அந்த மந்திர தண்ணியை வாய் பூரா. மாமியார் பேச பேச பதிலுக்கு 4 கொடுக்கணும். சுருன்னு அப்படி கத்தி குத்து மாதிரி, பட்டையை கத்து குறுக்கு மாதிரி. ஒரு மணி நேரம் கழிச்சு துப்பிட்டா. மாமியார் சண்டை போட்டு பார்த்து இவ பதில் பேசாதனால அந்த அம்மாவும் அடங்கி போயிட்டாங்க. பிறகு இதுக்கு என்ன சண்டை போடுறதுன்னே தெரியல. 1 மாதம் அப்படி செய்தா. வீட்டில் சண்டையே கிடையாது. அம்மா 1 மாதம் வீட்டில் ஒரு சண்டையும் கிடையாது. இன்னும் அந்த முனிவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் மந்திர தண்ணியும் இல்லை, தந்திர தண்ணியும் இல்லை, இது சாதாரண தண்ணியில் கொஞ்சம் சக்கரை போட்டு வந்து கொடுத்துருக்குறேன், உங்கள் வீட்டிலையே நீ அதை தயாரிச்சிக்க. எப்போ மாமியார் சண்டை வருதோ வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். கல்வாரி சிலுவையை தியானம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு அக்கினி மூழும்படி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நான் யார் கூட பேச மாட்டேன். சிலுவின் அன்பை குறித்து நான் தியானிப்பேன். கேரளாவில் உள்ள ஒரு போதகர் எப்போதுமே பெரிய கன்வென்ஷனுக்கு வரும்போது 3 நாள்
தேவ சமூகத்தில் அமர்ந்து சிலுவையின் காயங்களை மட்டும் தியானிப்பாராம். எனக்காக அல்லவா முள்முடி சுட்டப்பட்டது, எனக்காக அல்லவா சவுக்களினால் அடிக்கப்பட்டது, எனக்காக அல்லவா. 3 நாள் அமைதியாக இருப்பார். அந்த காயங்களையே பார்த்து கொண்டு வருவார். 3ஆம் நாள் பிரசங்கிக்கும் போது பலத்த வல்லமை, பலத்த அற்புதங்கள், பலத்த அதிசயங்கள். ஒரு பக்கம் நாம் பாவம் செய்யாதபடி மௌனமாய் இருப்பது நம்மை பாதுகாக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெல்லனுள்ள நகரமம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார். கழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் கொள். காத்திருந்திடுகையில் ஈந்திடுவார் பெருக்கமுள்ள பெல்லன் மகளுக்கு, மகளுக்கு, மகளுக்கு. பெருக்கமுள்ள பெல்லன் மகளுக்கு. வருகிலும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அடையும் அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரமசுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியும் பானம் செய்வேன்.